கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் ஏவிஎம் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மரமடி மீனவ கிராமத்தின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக குளச்சலில் 116 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மழை நீடிப்பதால் மலையோர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் ரப்பர் பால் வடிக்கும் தொழில் முழுவதுமாக முடங்கி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுநகர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடத்தில் இந்த சம்பவம் நடந்திருப்பதால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து கந்தர்வக்கோட்டை ஒன்றிய ஆணையர் சீனிவாசனிடம் கேட்டபோது மேற்கூரை பூச்சி மட்டும் சேதமடைந்திருப்பதாகவும் உடனடியாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். திருவள்ளூர் அருகே தலைமை காவலர் ஓட்டிச் சென்ற கார் மோதி 5½ வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். திருநின்ற ஊரைச் சேர்ந்த ரம்யா என்பவர் தனது மகள் மற்றும் சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது சென்னை திருப்பதி புறவழிச்சாலையில் சிறுமி வாந்தி எடுத்ததால் ஓரமாக நிறுத்தியுள்ளனர். அப்போது செவ்வாய்ப்பேட்டை தலைமை காவலர் விக்ரமன் ஓட்டி வந்த கார் நிலை தடுமாறி அவர்கள் மீது மோதியதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. பக்ரீத் பண்டிகை முடிவடைந்ததால் கேரள வியாபாரிகளின் வரத்து குறைவாக காணப்பட்ட போதிலும் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கால்நடைகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டன. உள்ளூர் மற்றும் வெளிமாநில வியாபாரிகள் எருமைகள் மற்றும் கன்றுகளை ஆர்வத்தோடு வாங்கிச் சென்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் 21 நாட்களில் 121 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. நெல்லை ஆட்சியரின் வழிகாட்டுதலின்படி தாமிரபரணி ஆற்றில் கடந்த மே 7ஆம் தேதி முதல் நடைபெற்ற தூய்மை பணி நிறைவடைந்தது. யானைப்பாலம் முதல் தலையணை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்றுக்குள் புதைந்து கிடந்த 87 டன் துணிகள், பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் கலசங்கள் என மொத்தம் 121 டன் கழிவுகள் அகற்றப்பட்டு விக்கிரமசிங்கபுரம் நகராட்சி கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அத்துடன் நீருக்கு கேடு விளைவிக்கும் பார்த்தீனியம் போன்ற செடிகளும் அகற்றப்பட்டன. இக்காலகட்டத்தில் ஆற்றில் துணிகளை போடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் வழங்கப்பட்டன. திருவாரூர் அருகே கண்ணாயிர நாதசுவாமி மற்றும் ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஆரூரா தியாகராஜா என்று பக்தி முழக்கம் எழுப்பியவாறு வடம் பிடிக்க 4 ராஜ வீதிகளிலும் தேர் அசைந்தாடி வலம் வந்தது. மதுரை அலங்காநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 81 சவரன் நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். பொதும்பு வானவில் சிட்டி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவி ரினோ சுற்றுலா சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது இந்த கொள்ளைச் சம்பவம் நடந்தது தெரியவந்துள்ளது. கொள்ளையர்கள் தடயத்தை மறைக்க சிசிடிவி ஹார்ட் டிஸ்குகளை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் அருகே இருந்த மற்றொரு வீட்டில் வெள்ளிப் பொருட்களையும் கொள்ளையடித்துச் சென்றனர். தமிழகத்தில் கத்திரி வெயில் காலம் நேற்றோடு நிறைவடைந்தது. கடைசி நாளில் 16 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் காலம் தொடங்கிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவானது. குறிப்பாக வேலூர், திருச்சி, மதுரை, ஈரோடு, சேலம், சென்னை, கரூர், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே காணப்பட்டது. இந்நிலையில் கத்திரி வெயில் காலம் முடிவடைந்தாலும் சில இடங்களில் அதிக வெப்பம் தொடரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நேற்று அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆய்வுக்கு சென்ற அமைச்சரிடமே விரைவு தரிசனத்திற்கு அர்ச்சகர்கள் பணம் வாங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மாஸ்க் அணிந்து அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விரைவு தரிசனத்திற்காக அமைச்சரின் உதவியாளரிடம் 4 பேருக்கு தலா 1000 ரூபாய் வீதம் 4000 ரூபாயை ஜிபே மூலம் அர்ச்சகர்கள் பெற்றுக் கொண்டனர்.
இது தொடர்பாக அர்ச்சகர்கள் அதிகாரிகளிடம் அமைச்சர் ரமேஷ் விளக்கம் கேட்ட நிலையில் 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே வந்து ஆய்வுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். திருச்செந்தூர் கோவிலில் அமைச்சரிடமே விரைவு தரிசனத்திற்கு 4000 ரூபாய் பெற்ற விவகாரத்தில் அர்ச்சகர் உட்பட 3 பேர் மீது அறநிலையத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்செந்தூர் கோவிலில் விரைவு தரிசனத்திற்கு பணம் பெற்ற அர்ச்சகர் ஐயப்பன் மறு உத்தரவு வரும் வரை பூஜை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சகர் ஐயப்பனுக்கு உதவியதாக கூறப்படும் வாயிற்காவலர்கள் 2 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல மொட்டையடிப்பதற்காக பக்தர்களிடம் முறைகேடாக பணம் பெற்றதாக கூறப்படும் முடி இறக்கும் தொழிலாளர்கள் 2 பேரை பணியிடை நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கடந்த 13 நாட்களில் 7வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 108 ரூபாய் 1 காசாகவும், டீசல் விலை 23 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 99 ரூபாய் 78 காசுகளாகவும் அதிகரித்துள்ளது. இந்த தொடர் விலை உயர்வால் பொதுமக்களும் வியாபாரிகள், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் கடும் அதிர்ச்சியும் அதிருப்தியும் அடைந்துள்ளனர். கடந்த 15 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை தலா 8 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய போர்ச்சூழலால் உலகளவில் ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் விநியோக தடையால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள HP பெட்ரோல் நிலையங்களில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் பங்குகள் சீராக இயங்கும் நிலையில் HP பங்குகள் மட்டும் மூடப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். 15 நாட்களுக்கு முன்பே முழு பணமும் செலுத்தியும் தங்களுக்கு பெட்ரோல் டீசல் வழங்கப்படவில்லை என்றும், இதனால் வட்டி கட்டவும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் முடியாமல் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் பங்க் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தொடர் மின்தடையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பரமேஸ்வரமங்கலம் பகுதியில் கடந்த சில நாட்களாக அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் அரக்கோணம் காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அவசரமாக வந்த 108 ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்ட மக்கள் பின்னர் போராட்டத்தை தொடர்ந்தனர். கொடைக்கானல் குறிஞ்சியாண்டவர் கோவிலில் கோடை காலத்தையொட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற மலர் வழிபாடு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோவில் வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு முருகனின் புகழ் பாடும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. காலை முதலே ஏராளமான பக்தர்கள் இந்த மலர் அலங்காரங்களை கண்டு ரசித்து வழிபட்டனர். பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் முருகனுக்கு மலர் வழிபாடு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மழை காரணமாக தொகுப்பு வீட்டின் மேற்கூரை சிமெண்ட் பெயர்ந்து விழுந்ததில் மூதாட்டி படுகாயமடைந்தார். குடிசலூர் கிராமத்தில் 2001ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அரசு தொகுப்பு வீடுகள் பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ளன. தொடர் மழையால் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு மாரம்மா என்ற மூதாட்டியின் வீட்டின் மேற்கூரை விழுந்ததில் அவருக்கு கை முறிவு ஏற்பட்டது. தளி தொகுதி MLA ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததுடன் பாதுகாப்பான வீடுகளை கட்டித்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தூத்துக்குடி தாளமுத்து நகர் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அரிவாளால் வெட்டிக் கொல்லப்பட்டார். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மாரி செல்வம் என்பவர் தனது நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் நண்பர்கள் சேர்ந்து மாரி செல்வத்தை ஆயுதங்களால் கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த கொலை தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய மற்றொருவரை தேடி வருகின்றனர். விளையாட்டு அமைச்சகம் நேரு விளையாட்டு அரங்கில்தான் செயல்படும் என்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். விளையாட்டு விடுதிகளில் சேர்க்கைக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கும் விழாவில் பேசிய அமைச்சர் இவ்வாறு பேசினார். நேரு ஸ்டேடியத்துல நான் பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். நேரு ஸ்டேடியத்துல காலையில 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சகம் இங்கதான் ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு.
7 மணிலேருந்து சென்னையில் எப்போ இருக்கணும், 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சங்கங்கள் 7 to 10 எனக்கு டெய்லியும் பார்க்கலாம். இங்கே முடிச்சுட்டு தான் ஸ்போர்ட்ஸ் வேலையை முடிச்சுட்டு தான் நான் வந்து செக்ரட்டரியேட்டுக்கே போறேன். நான் இதுதான் முதல்ல, ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு முதல்ல. ஸ்போர்ட்ஸ் பாலிசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய யூத்தையும் ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர அளவுக்கு அந்த பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அவர் அறிவிப்பாரு. மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லி சென்ற தமிழக முதல்வர் விஜய் பிரதமரை சந்தித்த போது மேகதாது அணைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து துறை சார்ந்த வல்லுநர்களுடன் முதல்வர் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தனது மனுவில் சுற்றுச்சூழல் விதிகளை மீறும் இத்திட்டத்திற்கு மத்திய அமைச்சகம் அனுமதி தரக்கூடாது என கோரியுள்ளது. மேலும் அணை திட்டத்திற்காக லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதால் வன வளங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் கர்நாடக அரசின் திட்டத்திற்கு முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்று கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேசி வரும் சூழலில் தமிழக அரசின் இந்த சட்ட போராட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ராமானுஜபுரம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் 25 நாட்களுக்கும் மேலாக தேங்கி கிடக்கின்றன. சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட இந்த நெல் மூட்டைகள் திறந்தவெளி மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக குடோனுக்கு கொண்டு செல்லப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நெல் கொள்முதல் நிலைய கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது இன்னும் ஓரிரு வாரங்களில் மூட்டைகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக பருத்தி செடிகளை டிராக்டர் கொண்டு அழிக்கும் சோக சம்பவம் நடந்துள்ளது. சிவம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் என்ற விவசாயி தனது நிலத்தில் பருத்தியை பயிரிட்டு நல்ல முறையில் பராமரித்து வந்துள்ளார். ஆனால் கோடை வெயிலால் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் நீர்மட்டம் வற்றியதோடு கோடை மழையும் கை கொடுக்கவில்லை. இதனால் ஈரப்பதமின்றி பூக்கள் உதிர்ந்து காய்களும் கருகியதால் மனவேதனை அடைந்த விவசாயி செடிகளை அழித்துள்ளார். தனக்கு இழப்பீடு வழங்க அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மின்மாற்றியை உடைத்து காப்பர் வயர்கள் திருடப்பட்டதால் மின்சாரமின்றி 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் வறண்டு போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அண்ணாப்பட்டி கிராமத்தில் மின்சாரம் இல்லாததால் தண்ணீர் பாய்ச்ச வழியில்லாமல் பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் நாளொன்றுக்கு 2000 ரூபாய் வாடகைக்கு ஜெனரேட்டர் எடுத்து வந்து விவசாயிகள் தற்காலிகமாக தண்ணீரை பாய்ச்சி வருகின்றனர். அரசு உடனடியாக புதிய மின்மாற்றி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நெல்லை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் 42 தற்காலிக பணியாளர்களுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பிள்ளைகளின் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர். அதிகாரிகள் உறுதியளித்தும் 1 வாரமாகியும் ஊதியம் வராததால் வேதனையடைந்திருக்கும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மாதந்தோறும் நிலவும் இந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைத்து காலதாமதமின்றி சம்பளம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பலூர் அருகே லாரி மோதிய விபத்தில் செட்டிக்குளம் முருகன் கோவில் நுழைவு வாயில் சேதமடைந்தது. பருத்திக்கொட்டை ஏற்றிச் சென்ற லாரி ஆலத்தூர் கேட் பகுதியில் இருந்த 25 ஆண்டுகள் பழமையான வளைவின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நாமக்கலைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். பாடலூர் காவல்துறையினர் மின்சாரத்தை துண்டித்து 2 கிரேன்கள் மூலம் உடைந்த வளைவை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் அமைந்துள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான திருவழுதீஸ்வரர் பெரியநாயகி அம்பாள் கோவிலில் வைகாசி தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமத்தினர் சிவ சிவ அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் பேளூர் தான் தோன்றீஸ்வரர் கோவிலில் வைகாசி மாச கடைசி சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் அதிகாலை முதலே மணமக்கள் மற்றும் உறவினர்கள் கோவில் வளாகத்தில் திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. போதிய முன்னேற்பாடுகள் இல்லாததால் மணமக்களின் உறவினர்களிடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது.
காரைக்கால் ஆற்றங்கரை சித்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 6ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து புனித நீர் கலசங்கள் புறப்பாடும் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் கோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குஜராத் மாநிலத்தின் கிர் காடுகளில் கடந்த சில வாரங்களில் தொற்று பாதிப்பால் 7 ஆசிய சிங்கங்கள் உயிரிழந்துள்ளன. மேலும் 17 சிங்கங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் 8 சிங்கங்களுக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிங்கங்களின் உயிரிழப்புக்கு கெனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் அல்லது பபேசியா ஒட்டுண்ணி தொற்று காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பான ஆய்வக முடிவுகளுக்காக அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள். உலகிலேயே ஆசிய சிங்கங்கள் இயற்கையாக வாழும் ஒரே இடம் கிர்காடு என்பதால் இந்த தொற்று பரவல் முழு இனத்திற்கும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. இலங்கையின் கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேசத்தில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கவன ஈர்ப்பு பேரணி நடத்தினர். வேரவில், வலைப்பாடு, பொன்னாவிள்ளை மற்றும் கிராஞ்சி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதில் பங்கேற்றனர். பேரணியில் எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய வளங்களை அழிக்காதே, காற்றாலை வேண்டாம் உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் மத தலைவர்கள், பொதுமக்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையா மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை மறுத்துள்ளார். பெங்களூரு ஆளுநர் அலுவலகத்தில் ராஜினாமா கடிதம் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகா காங்கிரசார் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்று எப்போதுமே நம்பிக்கை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். 2 நாட்களுக்கு முன்பு தன்னை மேலிடம் ராஜினாமா செய்ய கூறியதாகவும் அதன்படி தான் ராஜினாமா செய்ததாகவும் கூறினார். முதல்வர் பதவியிலிருந்து விலகியதில் எவ்வித கசப்புணர்வும் இல்லை என்றும் சித்தராமையா குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மாநிலங்களவைக்கு செல்லுமாறு கட்சி மேலிடம் தன்னிடம் கேட்டதாகவும் ஆனால் அதை பணிவுடன் தாம் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்தார். தேசிய அரசியலில் தனக்கு விருப்பம் இல்லை என்றும் சித்தராமையா கூறினார். கர்நாடகா அரசியலில் முதல்வர் நாற்காலியின் சாபம் என்று சொல்லப்படும் அந்த வரலாறு மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. 70 ஆண்டுகால வரலாற்றில் வெறும் 3 முதல்வர்கள் மட்டுமே முழு பதவிக்காலத்தை முடித்த நிலையில் தற்போது சித்தராமையாவும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2023ஆம் ஆண்டு பெரும் எதிர்பார்ப்புடன் ஆட்சியில் அமர்ந்த இவரது 2வது பதவிக்காலம் உட்கட்சி அதிகார பகிர்வு ஒப்பந்தங்களால் பாதியிலேயே முடிவுக்கு வந்துள்ளது. நிஜலிங்கப்பா, தேவராஜ் அர்ஸ் மற்றும் 2013ஆம் ஆண்டு சித்தராமையா ஆகிய 3 மட்டுமே 5 ஆண்டுகளை நிறைவு செய்த காங்கிரசின் சாதனையாளர்கள். எடியூரப்பா, குமாரசாமி ஆகியோரும் 5 ஆண்டுகள் முழுமையாக பதவி வகித்ததில்லை. சனாதனம் என்பது மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை என்றும் பெற்றோரை முதிர்காலத்தில் கடவுள் போல் கவனிக்க வேண்டும் என்பதையே சனாதனம் போதிப்பதாகவும் நடிகர் அர்ஜுன் தெரிவித்தார். அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி உள்ளிட்டோர் நடித்துள்ள பிளாஸ்ட் திரைப்படம் வெளியாகியுள்ளது. இதனையொட்டி சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அர்ஜுன், திருடக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது போன்றவற்றை சனாதனம் போதிப்பதாக தெரிவித்தார். சிறுவயதில் பெற்றோர் குழந்தைகளை வளர்ப்பது போல முதிர்காலத்தில் பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்றும் அர்ஜுன் கூறினார். சனாதனம் இருக்கக்கூடாது என்றால் உங்களின் பெற்றோரை வெளியே விரட்ட முடியுமா என்றும் அர்ஜுன் கேள்வி எழுப்பினார். நடிகை திவிஷா மரண வழக்கில் அவரது மாமியாரும் முன்னாள் நீதிபதியுமான கிரிபாலா சிங்கை சிபிஐ கைது செய்தது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள கணவர் வீட்டில் நடிகை திவிஷா சந்தேகத்திற்கிடமான வகையில் கடந்த 12ஆம் தேதி உயிரிழந்தார். வரதட்சணை கொடுமையால் திவிஷா இறந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டினர். இவ்விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதால் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து திவிஷாவின் கணவரும் வழக்கறிஞருமான சமர் சிங் கைதாகி சிபிஐ காவலில் உள்ளார். இந்நிலையில் கிரிபாலா சிங்கிற்கு போபால் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால முன்ஜாமீனை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை தொடர்ந்து அவர் கைதாகினார். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் அமைந்துள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவழுதீஸ்வரர் பெரியநாயகி அம்பாள் கோயிலில் வைகாசி தேரோட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமத்தினர் சிவசிவ அரோகரா என்ற பக்தி முழக்கத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர்.
அதிமுகவின் 90 விழுக்காடு நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் எந்த ஆஃபரும் கொடுத்து எம்எல்ஏக்களை அழைக்கவில்லை என குறிப்பிட்டார். ஏன் அதிமுக கூடிய எம்எல்ஏக்களும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பதிவு பண்ணோம். நேத்தே போன் பண்ணி நான் சொன்னேன், எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்க தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. அதிமுகவுடைய பொதுச்செயலர் திருப்பி இபிஎஸ் அவர்கள் இந்த ஸ்டாண்ட திமுகவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாண்ட எடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எழுதி வைத்துக்கொள், இன்னும் ஒரு மாதத்துல 90% நிர்வாகிகள் எல்லாரும் அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரணுங்கிற வேண்டுகோள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் தாவேகாவில் இணைவதாக கூறிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் அதிமுக விசுவாச தொண்டர்களை ஒருபோதும் விலை பேச முடியாது என தெரிவித்துள்ளார். விஜயின் மக்கள் செல்வாக்கு கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். மேலும் 5 ஆண்டுகளில் பல கட்சிகள் மாறிய ஆதவ் அர்ஜுனாவின் செயல் யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போன்றது என்றும் ஆள் பிடிக்கும் நாடகத்தை தொடர்ந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் உதயகுமார் எச்சரித்துள்ளார். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடைக்கலம் பெறுவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளத்தை அளிக்க முயற்சிக்கிற அந்த சித்தாந்தம் என்பது உங்களை நீங்களே யானை தன் தலையிலே மண்ணை வாரி பூச்சிக் கொள்வதைப் போல உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிற செயல். ஆகவே இறுதி எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்களிலே சாமானிய தொண்டராக இறுதி எச்சரிக்கையாக இந்த ஆள் பிடிக்கிற வேலையும் அதிகாரம் வழங்குகிறோம் என்கிற நாடகத்தையும் இனியும் நீங்கள் தொடர்வீர்களானால் நீங்கள் கடும் பின்விளைகளை அரசியல் பயணத்திலே நீங்கள் சந்திக்க வேண்டும், சந்திக்க நேரிடும். தூத்துக்குடியில் காங்கிரஸ் வார்டு தலைவர் காமராஜுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து காங்கிரஸ் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காமராஜ் பேசியதால் ஆத்திரமடைந்த லட்சுமணன், இசக்கிமுத்து ஆகியோர் காமராஜ் வீட்டிற்கு சென்று ஆட்டோவை அடித்து நொறுக்கி அரிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணனின் அவதூறு பேச்சை கண்டித்து போராடியதால் காமராஜின் வாழ்வாதாரமான ஆட்டோ உடைக்கப்பட்டு கொலை முயற்சி நடந்துள்ளதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வன்முறையும் ரவுடித்தனமும் திமுகவின் அரசியல் கலாச்சாரமாக மாறி வருவதாக மாணிக்கம் தாக்கூர் சாடியுள்ளார். இந்த கோழைத்தனமான அரசியலுக்கு எதிராக காங்கிரஸ் ஒன்றுபட்டு போராடும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடந்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டினார். தகுதியானவர்களையும் நீண்ட கால தொண்டர்களையும் புறக்கணித்துவிட்டு வெற்றி வாய்ப்பில்லாத புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாநில பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான கமிட்டி மீதான இந்த முறைகேடு புகார்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே முறைப்படி விசாரிக்க வேண்டும் எனவும் கட்சிக்குள்ளான தேர்தல் சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். நெல்லை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் 42 தற்காலிக பணியாளர்களுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பள்ளிகள் திறக்கப்படவிருக்கும் நிலையில் பிள்ளைகளின் கல்விக் கட்டணம் செலுத்த முடியாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர்.
அதிகாரிகள் உறுதியளித்தும் ஒரு வாரமாகியும் ஊதியம் வராததால் வேதனையடைந்துள்ள வேட்டை தடுப்பு காவலர்கள் மாதந்தோறும் நிலவும் இந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைத்து காலதாமதமின்றி சம்பளம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ராமானுஜபுரம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் 25 நாட்களுக்கும் மேலாக தேங்கி கிடக்கின்றன. சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட இந்த நெல் மூட்டைகள் திறந்தவெளி மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக குடோனுக்கு கொண்டு செல்லப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நெல் கொள்முதல் நிலைய கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது இன்னும் ஓரிரு வாரங்களில் மூட்டைகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக பருத்தி செடிகளை டிராக்டர் கொண்டு அழிக்கப்பட்ட சோக சம்பவம் நடந்துள்ளது. சிவம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் என்ற விவசாயி தனது நிலத்தில் பருத்தி பயிரிட்டு நல்ல முறையில் பராமரித்து வந்துள்ளார். ஆனால் கோடை வெயிலால் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் நீர்மட்டம் வற்றியதோடு கோடை மழையும் கை கொடுக்கவில்லை. இதனால் ஈரப்பதமின்றி பூக்கள் உதிர்ந்து காய்களும் கருகியதால் மனவேதனையடைந்த விவசாயி செடிகளை அழித்துள்ளார். தனக்கு இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் 21 நாட்களில் 121 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. நெல்லை ஆட்சியரின் வழிகாட்டுதலின்படி தாமிரபரணி ஆற்றில் கடந்த மே 7ஆம் தேதி முதல் நடைபெற்ற தூய்மை பணி நிறைவடைந்தது. யானைப்பாலம் முதல் தலையணை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்றுக்குள் புதைந்து கிடந்த 87 டன் துணிகள், பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் கலசங்கள் என மொத்தம் 121 டன் கழிவுகள் அகற்றப்பட்டு விக்ரமசிங்கபுரம் நகராட்சி கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அத்துடன் நீருக்கு கேடு விளைவிக்கும் பார்த்தினியம் போன்ற செடிகளும் அகற்றப்பட்டன. இக்காலகட்டத்தில் ஆற்றில் துணிகளை போடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. பக்ரீத் பண்டிகை முடிவடைந்ததால் கேரள வியாபாரிகளின் வரத்து குறைவாக காணப்பட்ட போதிலும் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான கால்நடைகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டன. உள்ளூர் மற்றும் வெளிமாநில வியாபாரிகள் எருமைகள் மற்றும் கன்றுகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். மின்சார வாகனங்கள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு தேவைப்படும் முக்கிய கனிமங்களுக்காக சீனாவை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க இந்தியா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து மாற்று விநியோக சங்கிலியை உருவாக்கி வருகின்றன. தாமிரம், லித்தியம், நிக்கல் போன்ற இக்கனிமங்களின் ஏற்றுமதியை சீனா அண்மையில் முறைப்படுத்தியதை தொடர்ந்து இம்முயற்சி தீவிரமடைந்துள்ளது. இதற்காக சிலி, கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதன் மூலம் $20 பில்லியன் நிதியை திரட்டவும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து கனிம அகழ்வாராய்ச்சி தொழில்நுட்பங்களை பகிரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. விசிக தலைவரும் மக்களவை உறுப்பினருமான தொல் திருமாவளவன் நீலகிரி மாவட்டம் பைக்காரா படகு இல்லத்தில் பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவினரோடு படகு சவாரி செய்தார். நீலகிரி மாவட்டம் வந்துள்ள பாதுகாப்புத்துறைக்கான எம்பிக்கள் ஆய்வுக்குழு குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரி மற்றும் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் 2 நாட்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். இந்திய பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள உதகை, பைக்காரா படகுத்துறை பகுதிகள் மற்றும் பாதுகாப்பு பகுதிகளை திருமாவளவன் உள்ளிட்ட எம்பிக்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் பெத்வா ஆற்றின் மேல் கட்டப்பட்டு வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 3 தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குராரா காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்து பலத்த புயல் மற்றும் மழையால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பாலத்தின் ஷட்டரிங் மற்றும் கான்கிரீட் அமைப்புகள் சரிந்ததால் அங்கு தங்கியிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். தகவலறிந்து விரைந்த மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர்.